அப்புறம் மச்சி ஊர்ல இருந்து எப்போ வந்த? இன்னைக்கு தான் மச்சி வந்தேன். நம்ம பத்மா எந்த ஊர்ல இருக்கா? என்னடா வந்ததும் வராதம்மா பத்மாவை பத்தி விசாரிக்க? இன்னும் ஸ்கூல்ல விடல போலயே. ஆமாண்டா, அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தேன். ஆனால் அவங்க வேற எந்த ஊர்லேயோ இருக்காங்கன்னு சொல்லி பக்கத்தில் சொன்னாங்க. அதான் உன்கிட்ட கேட்கேன், நீ இந்த ஊரில் தானே இருக்கன்ட்டு. அவ வெளியூர் போய் படிக்க போறேன்னு சொன்னா மச்சி. அதுக்கப்புறம் டச் விட்டுருச்சு. இப்போ எங்க இருக்கான்னு தெரியலையே. ஹலோ நிலன், எங்க இருக்க? வந்ததும் கிளம்புன. இப்போ சாயங்காலம் ஆச்சு. உடனே வீட்டுக்கு கிளம்பி வா. அம்மா, நான் பக்கத்தில் தாம்மா இருக்கேன். கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். ராம் இப்போ தான் வந்தான். அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். சரி நிலன், இனிமே இந்த ஊர்ல தானே இருக்க போறோம். பொறுமையா பேசிக்கலாம். இப்ப ராமையும் கூட்டிட்டு வீட்டுக்கு வா உடனே. சரிம்மா, வையி. வா மச்சி, வீட்டுக்கு போகலாம். அம்மா உன்னை கூப்பிடுறாங்க. வாப்பா ராம், நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. எதுக்குமா வேகமாவே வீட்டுக்கு வர சொன்னீங்க? நாளைக்கு உனக்கு பொண்ணு பார்க்க போறோம் நிலன். ட்ரெஸ் திங்ஸ் வேற எதுவும் புதுசு வாங்கணும்னா ராம கூட்டிட்டு போய் வாங்கிட்டு வந்து இப்பயே. அம்மா, நான் ஊரில் வச்சே சொன்னேன்ல எனக்கு கல்யாணம் வேண்டாம் வேண்டான்ட்டு. இப்போ ஏன் மறுபடியும் இங்கே வந்த உடனே ஆரம்பிக்கிறீங்க? எனக்கு தெரியாதுடா, உங்க அப்பா தான் சொல்ல சொன்னாரு. இனிமே உன் பாடு உங்க அப்பா பாடு. நாளைக்கு ரெடியா இரு பொண்ணு பார்க்க.